சென்செக்ஸ் 535.15 புள்ளிகள் அல்லது 0.74% உயர்ந்து 73,158.24 ஆகவும், நிப்டி 162.50 புள்ளிகள் அல்லது 0.74% உயர்ந்து 22,217.45 ஆகவும் இருந்தது. வர்த்தகம் செய்யப்பட்ட 2,643 பங்குகளில் சுமார் 1,412 பங்குகள் உயர்ந்தன, 1,116 பங்குகள் சரிந்தன, 115 பங்குகளில் எந்த மாற்றமும் இல்லை. டாப் 5 கெய்னர்ஸ் ஆர் கோல் இந்தியா, பஜாஜ் ஆட்டோ, ஐஷா மோட்டார்ஸ், ஐடிசி, HCL டெக்னாலஜிஸ். டாப் 5 லூசர் ஆர் IndusInd Bank, HDFC Bank, BPCL, Kotak Bank, Hindustan Unilever, MTR Technologies. விண்வெளித் துறையில் அந்நிய நேரடி முதலீட்டு கொள்கையில் FDI மாற்றங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததைத் தொடர்ந்து MTR Technologies மற்றும் பிற விண்வெளி தொடர்பான பங்குகள் உயர்ந்தன. ABB இந்தியா. ABB இந்தியாவின் பங்குகள் 9.11% உயர்ந்து புதிய உச்சத்தை எட்டின. இந்த வார தொடக்கத்தில் அதன் முடிவுகளை அறிவித்ததிலிருந்து பங்கு உயர்ந்து வருகிறது. நிறுவனத்தின் ஆர்டர் கண்ணோட்டத்தை கருத்தில் கொண்டு நோமுரா ABB இந்தியாவை நியூட்ரல் இலிருந்து பை பரிந்துரைக்கு மேம்படுத்தியுள்ளது. தேவ்யானி இன்டர்நேஷனல், யம் ரெஸ்டாரண்ட்ஸ், KFC ஆபரேட்டரின் முழு 4.4% பங்குகளையும் விற்றதால் தேவயானி இன்டர்நேஷனல் பங்கு 1.68% சரிந்தது. இந்த பரிவர்த்தனையின் மதிப்பு 871 கோடி. யுரேகா ஃபோர்ப்ஸ் 975 கோடி மதிப்புள்ள 1.79 கோடி பங்குகள் அல்லது 9.3% ஈக்விட்டி பங்குகள் சம்பந்தப்பட்ட ஒரு பிளாக் டீலுக்கு பிறகு யுரேகா ஃபோர்ப்ஸின் பங்குகள் 3.55% சரிந்தன. யுரேகா ஃபோர்ப்ஸின் ப்ரமோட்டர் நிறுவனமான லுனோலக்ஸ் விற்பனையாளராக இருக்கக்கூடும், ஏனெனில் நிறுவனத்தில் அதன் பங்குகளை விற்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. LTI மைண்ட்ரி. ஐரோப்பா மற்றும் இந்தியாவில் ஜெனரேட்டிவ் AI மற்றும் டிஜிட்டல் மையங்களை அமைக்க காப்பீட்டு நிறுவனமான யூரோலைஃப் எப்பெபேச்சுடன் ID சேவை நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட ஒரு நாள் கழித்து LTI மைண்ட்ரி பங்கு 1.17% உயர்ந்தது. ஃபீனிக்ஸ் மில்ஸ். ஃபீனிக்ஸ் மில்ஸின் பங்குகள் சராசரியை விட குறைவான வர்த்தக அளவுகளுடன் 2.94% சரிந்தன. மாதாந்திர சராசரியான 6 லட்சம் பங்குகளுடன் ஒப்பிடும்போது சுமார் 5 லட்சம் பங்குகள் கைமாற்றம் செய்யப்பட்டன. எஸ் பேங்க். பிப்ரவரி 22 அன்று வலுவான வர்த்தக அளவுடன் எஸ் வங்கி பங்கு 6.65% உயர்ந்தது. 75 கோடி பங்குகள் கைமாற்றம் செய்யப்பட்டன, இது மாத சராசரியான 61 கோடியை விட அதிகமாகும். சவுத் இந்தியன் பேங்க். சவுத் இந்தியன் வங்கியின் பங்குகள் 9.52% உயர்ந்தன. வாராந்திர சராசரியான 3 கோடியுடன் ஒப்பிடும்போது 7 கோடி பங்குகள் கைமாற்றம் செய்யப்பட்டன. TCS பங்குகள் 2.28% உயர்ந்தன. வாராந்திர சராசரியான 13 லட்சத்திற்கு எதிராக 30 லட்சம் பங்குகள் கைமாற்றம் செய்யப்பட்டன. ஸ்ட்ரைட்ஸ் பார்மாவின் பங்குகள் 2.66% சரிந்தன. மாத சராசரியான 10 லட்சத்திற்கு எதிராக 3 லட்சம் பங்குகள் பங்குச் சந்தையில் வர்த்தகம் செய்யப்பட்டன. விபோர் ஸ்டீல் டியூப்ஸ், வேக்ஸ்டெக் ஸ்காட்ஃபேப், ஃபியூச்சர் சப்ளை செயின், NDR இன்வென்ட்ரி IT ட்ரஸ்ட் மற்றும் பாலிப்ளெக்ஸ் கோப் இன்றைய வர்த்தகத்தில் 52 வாரங்கள் குறைந்த அளவை எட்டியுள்ளன. வெளிநாட்டு பயணத்தை தடுக்கும் நோக்கில் ஃபெமா விசாரணை தொடர்பாக பைஜூவின் தலைமை நிர்வாக அதிகாரி பைஜு ரவீந்திரனுக்கு எதிரான லுக் அவுட் சுற்றறிக்கையை அமலாக்க இயக்குநரகம் மேம்படுத்தியுள்ளது. நிதி திரட்டும் திட்டத்தை பரிசீலிக்க வோடாபோன் ஐடியா வாரியம் பிப்ரவரி 27 அன்று கூடும். 4000 கோடிக்கு எலக்ட்ரிக் பேருந்துகளின் ஆர்டரை வென்ற ஒலெக்ட்ரா கிரீன்டெக் 10% லாபம் ஈட்டியது. செம்ஃபாப் ஆல்கலைஸ், கேதான், இந்தியா, மெகாசாஃப்ட், ஆக்ரோடெக் ஃபுட்ஸ் மற்றும் ஆல்பாஜோ பங்குகள் இன்று தங்கள் புதிய 52 வார உச்சத்தை எட்டின. 2025 இல் 3400 ரயில் வேகன்களை வழங்குவதை நிறுவனம் நோக்கமாக கொண்டிருப்பதால் டெக்ஸ்மெகா ரயில் 5% லாபம் ஈட்டியது. எலினோர் புயல் காரணமாக மொரீஷியஸ் LIC கிளை தற்காலிகமாக மூடப்பட்டது.